10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை வர இருக்கிறது. ஃபுட் கிரைசிஸ், ஃபுட் ஷார்டேஜ், சாப்பாட்டு வழி இல்லாம இருக்க போகுதுன்னு நான் சொல்லல, ஐநா சபை சொல்கிறது. 10 ஆண்டுகளில். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சென்ட் விளைநிலங்களை ஒவ்வொரு சென்ட் பாதுகாக்கணுமா இல்ல? நான் மீண்டும் சொல்வதெல்லாம் இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இப்ப கிளைமேட் சேஞ்ச் கிடையாது, 20 வருஷமா கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் கிரைசிஸா மாறிடுச்சு, காலநிலை அச்சுறுத்தலா மாறிடுச்சு. அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டரா மாற போகிறது. கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ், கிளைமேட் டிசாஸ்டர், அதை நம்ம எதிர்கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக வரும், நடவடிக்கை எடுக்கலாம் வரும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்? இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், பெய்கிற மழையை தேக்கி வைக்கணும், சேமிக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம மண்ணை அழிக்காம பாத்துக்கணும்.